ஒரு கஃப்டான் ஆடை, பெண்கள் அணியக்கூடிய கஃப்டான் ஆடை, அந்த ஆடை அணிந்து கொண்டு வெளியில போனவங்களை போலீசார் கைது செய்கிறார்கள். தர்ம சக்கரம் தான் ஆடையில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலேயே அந்த ஆடையில தர்ம சக்கரம் இருக்கல. அந்த ஆடையில் இருந்த அடையாளம் கப்பலுடைய சுக்கானம் என்பது அனைவருக்கும் தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில தான் சட்டத்தரணி நுஸ்ரா ஜரூக் அவர்களுடைய வழிகாட்டல்ல சட்டத்தரணி புலஸ்தி ஹேவமன்னா அவர்களும், சட்டத்தரணி ஹரிணி ஜெயவர்தன அவர்களும், சட்டத்தரணி இர்ஃபானா இம்ரான் அவர்களும் மொத்தமாக 4 சட்டத்தரணிகள் இந்த வழக்கில் ஆஜராகி வந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பை பொறுத்தவரையில நீதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு முக்கியமான வழக்கினுடைய தீர்ப்பு நீதி இன்றைக்கு கிடைத்திருக்கிற செய்திகள் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையில் நடத்தப்பட்டது ஜஹ்ரான் ஹஷீம் என்கிற பயங்கரவாதி ஷைத்தானிய சிந்தனை கொண்ட ஒருவனால் இலங்கையின் கிறிஸ்தவ சகோதரர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து இலங்கை இஸ்லாமிய சகோதரர்கள் 2000க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதிலே அநேகமானவர்கள் அப்பாவிகள் அநியாயமாக கைது செய்யப்பட்டார்கள். ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் நாய்களோடு போலீஸ் நுழைந்தது. வீடுகளுக்குள் இருந்த பான் வெட்டுகிற கத்தி, கத்தரிக்காய் வெட்டுகிற கத்தி, தெஹக்கத்தை என்று வீடுகளுக்குள் சாதாரணமாக பயன்படுத்துகிற ஆயுதங்களை கூட, சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயுதங்களை கூட மாபெரும் ஆயுதங்களாக காட்டி பயங்கரவாத தாக்குதலுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்கிற போர்வையில பச்சை பொய்யாக பல சகோதரர்கள் அநியாயமாக கைது செய்யப்பட்டார்கள். இதுல பல பிரபலமானவர்களை பற்றி நாம் அறிஞ்சிருக்கிறோம். அவங்களும் தற்போது விடுதலையாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மகியங்கன பகுதியைச் சேர்ந்த ஹசலக்க என்கிற கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு அப்பாவி சகோதரி, ஒரு தாய் மசாஹிமா என்கிறவர் கைது செய்யப்பட்டார். சகோதரி மசாஹிமா அவங்களை பொறுத்தவரையில் அவங்க செல்போன் பயன்படுத்துகிறதோ இந்த மாதிரி கூட இருந்த ஒரு பெண்மணி கிடையாது. ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்மணி. இந்த தாக்குதல் நடைபெற்றதற்கு பிறகு ஒரு நாள், ஓரிரு நாட்களுக்குள்ளாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கஃப்டான் ஆடை, பெண்கள் அணியக்கூடிய கஃப்டான் ஆடை, அந்த ஆடை அணிந்து கொண்டு வெளியில் போனவங்களை போலீசார் கைது செய்கிறார்கள். போலீசார் கைது செய்ததற்கான காரணமாக என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், தர்ம சக்கரத்தை கேவலப்படுத்தும் விதமாக அவர்கள் ஆடை அணிந்திருந்தார்கள் என்பதுதான் அவங்க மேல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருந்தது. பௌத்த மத சகோதரர்களுடைய தர்ம சக்கரம் தான் ஆடையில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலேயே அந்த ஆடையில தர்ம சக்கரம் இருக்கல. அந்த ஆடையில் இருந்த அடையாளம் கப்பலுடைய சுக்கானம் என்பது அனைவருக்கும் தெரியும். கப்பலை ஓட்டுறதுக்காக கேப்டன் பயன்படுத்தக்கூடிய சுக்கானத்தினுடைய அடையாளம் தான் அவர்களுடைய ஆடையில் இருந்தது. உலகமே சுக்கானம் என்று ஒப்புக்கொண்ட ஒன்றை ஹசலக்கவினுடைய அன்றைய ஓஐசி என்ன பண்ணினார் என்று சொன்னா, இல்லை இது வந்து தர்ம சக்கர என்கிற பெயர்ல அவங்களை கைது பண்ணி ஆஜர்படுத்தி அவங்க சில நாட்கள் சிறையிலும் வாட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பின்னாட்களில் சிறையிலிருந்து வெளியேறிய மசாஹிமா அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். உயர் நீதிமன்றத்தில் எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கில் ஆரம்பம் முதலாகவே சட்டத்தரணிகளான சகோதரி ஃபாத்திமா நுஸ்ரா அவர்களும் அவர்களுடைய கணவர் சகோதரர் சட்டத்தரணி ஜரூக் அவர்களும் அவர்களோடு இணைந்த சில சட்டத்தரணிகளும் தொடர்ந்து ஆஜராகி வந்த நிலையில மகியங்கனையில இருந்து கேஸ் அப்படியே எங்க மாறுதுன்னு கேட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாறுது. சுப்ரீம் கோர்ட்ல கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. 3 நீதியரசர்களை கொண்ட நீதியரசர்கள் குழாம் தான் தீர்ப்பை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள். இன்றைய இந்த வழக்கிலும் 4 சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள். குறிப்பாக சட்டத்தரணி நுஸ்ரா ஜரூக் அவர்களுடைய வழிகாட்டல்ல சட்டத்தரணி புலஸ்தி ஹேவமன்னா அவர்களும், சட்டத்தரணி ஹரிணி ஜெயவர்தன அவர்களும், சட்டத்தரணி இர்ஃபானா இம்ரான் அவர்களும் மொத்தமாக 4 சட்டத்தரணிகள் இந்த வழக்கில் ஆஜராகி வந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பை பொறுத்தவரையில நீதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அன்றைய ஹசலக்க போலீசினுடைய ஓஐசியாக செயல்பட்ட சந்தன நிஷாந்த் அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியில் இருந்து
30,000 ரூபாய்கள் நஷ்ட ஈடு குறித்த சகோதரி மசாஹிமா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொகையை பார்த்தா நஷ்ட ஈடு 30,000 ரூபாய் மாதிரி நீங்க யோசிப்பீங்க, அப்படி யோசிக்காதீங்க. அரசாங்கத்து கோழி முட்டை கல்லு உடைக்கும் என்று சொல்லுவாங்க. இந்த தீர்ப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒரு தண்டனைக்குரிய ஒரு தீர்ப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். என்னன்னா அவர் தான் சொந்த நிதியில கொடுக்கணுங்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. எனவே அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், குற்றவாளியாக முடிவெடுக்கப்பட்டிருக்கார். இல்லாட்டி அவங்களுக்கு இந்த தீர்ப்பு அவங்க சொல்ல மாட்டாங்க என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 30,000 ரூபாய் தானே போடப்பட்டிருக்குன்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டா 30,000 ரூபாயில ஒரு 10,000 ரூபாய் அல்லது ஒரு 1000 ரூபாய் தான் நீங்க உங்க சொந்த நிதியில இருந்து நஷ்டஈடு கொடுக்கணும் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் அது நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக இனம் காண்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனவே ஓஐசிக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த வழக்கை நடத்திய செலவுகளை அரசு பொறுப்பெடுக்க வேண்டும் என்கிற தீர்ப்பையும் இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் உண்மையிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சகோதரி மசாஹிமா அவர்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. இதற்காக சகோதரி நுஸ்ரா ஜரூக் அவர்களுடைய தலைமையில் சட்டத்தரணிகள் குழாம் போராடி இருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கில் அவங்க போராடி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நான் இதை சொல்றதை சகோதரி நுஸ்ரா ஜரூக் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்கிறத தாண்டி அவர்கள் இந்த வழக்குக்காக எந்த விதமான ஊதியத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. சமூகத்திற்காக அத்தனை பேரும் இப்படியான நேரங்களில் கடந்த காலங்களிலையும் தற்போதும் கூட பல சட்டத்தரணிகள் இப்படி போராடி கொண்டே இருக்கிறார்கள். சட்டத்தரணி ஷிராஸ் நூரின் அவர்களுடைய தலைமையில் பல வழக்குகள் அவங்க இவ்வாறே ஆஜராகி இருக்கிறார்கள். பல நீதிகளை நம்ம இதற்காக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போன்று சட்டத்தரணி ருஷ்தி ஹபீப் அவர்களுடைய தலைமையில் இப்படியான நீதிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி வித்யாலய மாணவியுடைய விவகாரத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜுஹைர் அவர்களுடைய தலைமையில் இப்படியான நீதிகளை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஹம்தியினுடைய வழக்கில் சில தீர்ப்புகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் போராடக்கூடிய சட்டத்தரணிகள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. உங்களுடைய முயற்சி கைகூடி இருக்கிறது. அடுத்தடுத்த முயற்சிகளும் கைகூட வேண்டும். சமூகத்திற்காக நீங்கள் நிற்கிற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் உயர்தரமான பல பரிசில்களை நாளை மறுமையிலே உங்களுக்கு வழங்க போதுமானவனாக இருக்கிறான். அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளும் உங்களுக்கு இருக்கிறது சட்டத்தரணிகள் அனைவருக்கும் என்கிற செய்திகளோடு சகோதரி மசாஹிமா அவர்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை மீண்டும் ஒருமுறை சொல்லிக் கொள்கிறேன். சகோதரி மசாஹிமா அவர்களுக்கும் அனைவரும் பிரார்த்தனை செய்வோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.